ஆளுக்கொரு வேலை, பொம்மலாட்டம். சொலவடைகள் என்பவை சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்குல வழங்கி வருபவை. இவை பேச்சு மொழியோட அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருக்கும். இப்ப சொலவடைகளுடன் கூடிய நாட்டுப்புற கதை ஒன்றை பொம்மலாட்டமாக பார்க்கலாமா? பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, நாம இன்னைக்கு ஆளுக்கு ஒரு வேலை என்னும் பொம்மலாட்ட பத்தி பார்க்க போறோம். இந்த பையன் தான் நம்ம கதாநாயகன். இவன் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போகாம ஊரை சுத்திட்டு வருவான். அவங்க அம்மா எவ்வளோ சொல்லியும் அவன் கேட்கல. புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? அவனோட புடிவாதத்தை யாராலும் மாத்த முடியல. ஒரு நாள் அந்த அப்பா அவங்க பையனை கூப்பிடுறாரு. ஆனா உடஞ்சு போன வில்லம் அழுதாலும் வராது. இப்ப நீ சரியா படிக்கலன்னா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலையை பாரு. போங்கப்பா, படிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் செம்ம பகன்ற மாதிரி இந்த பையன்கிட்ட போராடித்தான் படிக்க வைக்கணும். எறும்பு ஊற கல்லும் தேய்ங்கிற மாதிரி இவனை கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும்னு நினைக்கிறாரு அவங்க அப்பா. பொறுமையா அறிவுரை சொல்றாரு. ஆனா பையன் கேட்கல. போப்பா, பள்ளிக்கூடம் போறதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. அப்பாவுக்கு ஒரே கோபம். சத்தம் போடுறாரு. சத்தம் கேட்டு அம்மா வெளியே வராங்க. ராசா, உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள விலை போகும். நீ படிக்கலைன்னா ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படி ராசா. அடமலை விட்டாலும் செடிமலை விடாதுங்கிற மாதிரி அப்பா விட்டாலும் அம்மா விட மாட்டாங்க போலன்னு நினைச்சிட்டு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போறான். அவனுக்கு படிக்க பிடிக்கல. நினைச்சுதான் கழுத எடுத்ததான் ஓட்டங்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம் முடிக்கிறான். விளையாட யாராவது கிடைப்பாங்களான்னு பாக்குறான். அங்க எறும்பு ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. எறும்பே எறும்பே, என் கூட விளையாட வரியா? போ போ, உனக்கு தான் வேலை இல்ல. குடல் கூருக்கு அளவுதான், கொண்ட பூக்கு அளவுதான். எனக்கு நிறைய வேலை கிடக்கு. நான் என் குழந்தைங்களுக்கு தீனி கொடுக்கணும், அரிசி நொய்யெல்லாம் சேகரிக்கணும். சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்காகுமா? நான் கிளம்புறேன். நீ அதோ பறக்குதே, அந்த தேனி கூட போய் விளையாடு. தேனி தேனி, நீ என் கூட விளையாட வரியா? நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கெல்லாம் பூச்சி படம் எடுக்கலாமா? உனக்கு தான் வேலை இல்ல. 1000 கலம் நெல்லுக்கு ஒரு அந்தி பூச்சி போதும். உன்னை போல ஒரு ஆளு இருந்தா எங்க கூட்டமே கெட்டு போயிடும். எனக்கு தேன் எடுக்கிற வேலை இருக்கு, போ போ. உங்க கூட்டத்துல தான் 1000 தேனி இருக்கே. நீ ஒரு ஆள் தேன் எடுக்கலன்னா என்ன குறைஞ்சா போயிடும்? ஆள் குடுனா பாம்பு சாகுமா? கைய உனி தான் கண்ணம் போட முடியும். பூவெல்லாம் குறியும் போடுறதுக்குள்ள நான் தேன் எடுக்க போகணும். தேனியும் போயிடுது. பையன் கொஞ்சம் தூரம் நடக்கிறான். ஒரு வீட்டு வாசல்ல பொதிமாடு ஒண்ணு நின்னுக்கிட்டு இருக்கு. மாடே மாடே, சும்மா தானே இருக்க, என் கூட விளையாட வரியா? என்னது சும்மா இருக்கேனா? காவடி பாடம் சமக்கிறவனுக்கு தான் தெரியும். இப்ப உனக்கு தான் வேலை இல்ல. இருப்பவனுக்கு புளியேப்போம், இல்லாதவனுக்கு பசியேப்போம். நான் என் முதலாளிக்கு உப்பு மூட்டை புடி மூட்டை எல்லாம் சமக்கணும். நான் வரல. நீ அதோ அந்த ஆமை கிட்ட போய் விளையாடு. ஆமையே ஆமையே, 4 வீட்ல கல்யாணமா, நாய்க்கு அங்கே இங்கேயும் ஓட்டமா. இப்ப எங்க வேகமா போயிட்டு இருக்க? எங்கூட விளையாட வரியா? என்னை விட வேகமா ஓட்டுற முயலோட பூட்டி வச்சிருக்கேன். அவ புழுதி போக்குவதிலும் தவ புழுதி நல்லதும்பாங்க. நான் கொஞ்ச நேரம் கூட வீணாக்காம நடந்தே ஆகணும். பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா? நீ ஓடி ஓடி பார்த்தாலும் முயல முந்த முடியுமா? அதிர அடிச்சா உதிர விளையும். அது மாதிரி முயற்சி செஞ்சா எல்லாம் முடியும். நீ வேணும்னா அதோ உங்க படுத்திருக்க முயல் கூட போய் விளையாடு. இப்போ பையன் கொஞ்சம் தூரத்துல படுத்திருக்க முயல் கிட்ட போறான். முயலே முயலே, குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி கவலையே இல்லாம படுத்திருக்கியே, வா விளையாடலாம். அகழியில விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம்னு சொல்ற மாதிரி நிழல படுத்து தூங்குனதால போன தடவை ஆமையிட தோத்து போயிட்டேன். இந்த தடவையாவது நான் முந்தி ஆகணும். அதனால நான் வேகமா ஓடணும். நீ வேணும்னா அதோ அங்க இருக்கிற குட்டிச்சோறு கூட போய் விளையாடு. அந்த பையன் கார்த்திகை மாசம் பிறைய கண்ட மாதிரி விளையாட ஆள் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சு அந்த குட்டி சுவர் மேல ஏறி குதிச்சு குதிச்சு விளையாடுறான். அது ரொம்ப பழைய சுவர், மழையில வேற நல்லா ஊறி இருக்கு. இவ ஏறி குதிச்சதும் பொல பொல பொலன்னு இடிஞ்சு விழுந்துருச்சு. அதுல இருந்து பூச்சி எறும்பு வண்டு எல்லாம் வெளியில வருது. அட பாவி, நாங்களே அதை வித்தாலும் கதி இல்ல, அப்பால போனாலும் விதி இல்லன்னு நினைச்சு தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆளு இல்லாம இருக்கும். உனக்கு தான் வேலை இல்லைன்னா நாங்க பாடுபட்டு சேர்த்து வச்ச பொருளை எல்லாம் இப்படி போட்டு உடைச்சிட்டியே.
எறும்பு பூச்சி எல்லாம் கோபத்தோட அவன் கையில கால்ல ஏறி நறுக்கு நறுக்குன்னு கடிக்குதுங்க. அல்லுறவன் பக்கத்துல இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்துல இருக்க கூடாதுன்னு அந்த பையன் வலி பொறுக்க முடியாம கத்திட்டு ஓடுறான். அமாவாசை இருட்டுல பெருச்சாலிக்கு போன இடமெல்லாம் வலிதான் என்கிற மாதிரி காட்டுலயும் மேட்லயும் ஏறி விழுந்து வீட்டுக்கு ஓடி வந்து சேர்றான். அம்மா அம்மா, ஊரு உலகத்துல எல்லாரும் அவங்கவங்க வேலைய பாக்குறாங்க. எறும்பு கூட சும்மா இல்லாம வேலைய செய்துங்க. எனக்கு இப்பதான் புத்தி வந்துச்சு. என்னோட வேலை படிக்கிறதுன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிடுச்சுமா. இனிமே நான் சும்மா இருக்காம ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிக்கிறேம்மா. அதுக்கு பிறகு அந்த பையன் நல்லபடியா படிக்க தொடங்குறான். ஆளுக்கு ஒரு வேலைன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறான். இத்தோட கதை முடிஞ்சது. இதுவரைக்கும் பொறுமையா இருந்து பொம்மலாட்டத்தை பார்த்த உங்க எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. இப்ப இந்த கதையில என்னென்ன சொலவடைகள் இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது. இப்ப மீதி இருக்க சொலவடைகள் எல்லாத்தையும் நீங்களே ஒரு வாட்டி படிச்சு பாருங்க பாப்போம். இது போன்ற பாட வீடியோக்களை மேலும் பார்க்க நம்ம ஃப்ரீ ஹேண்ட்ஸ் லேர்னிங் ஹப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க ஃப்ரீ ஹேண்ட்ஸ் சாஃப்ட்வேர் பை பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.